வணக்கம். நான் தான் உங்கள் குமரி சிந்துஜா. மக்களே, இயற்கையை போற்றக்கூடிய நம்ம திருசிலுவை கல்லூரியில் நிற்கிறோங்க. இன்னைக்கு மாட்டு பொங்கல் இல்லையா? அப்போ இந்த மாட்டுக்கும் தமிழ் மொழிக்குமான தொடர்பை நான் சொல்லாமல் போக முடியுமாங்க? அதான் இன்னைக்கு இந்த தமிழ் ஒற்றை சொல், தமிழில் நிறைய ஒற்றை சொல்லுக்கு பொருள் இருக்கிறது. அதே மாதிரி இந்த பசுவிற்கு பெயர் என்ன? அதனுடைய பெயர் என்ன? ஒற்றை சொல்லல கோணா அரசன். இந்த மாதிரி நிறைய இருக்குது. பூத்தி. அதில் இந்த பசுவை பற்றி பார்க்கும்போது, பசு கஞ்சை ஈனும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிப்படையாகவே அம்மானு கத்தும். வெளிப்படையாகவே அம்மானு கத்தும். நாம் தமிழர்கள் இந்த பசுவிடம் இருந்து, இந்த ஆவிடம் இருந்து தான் அந்த சொல்லை எடுத்திருக்கிறோம். அதனால தான் இந்த பசுவுக்கு என்ற சொல், முதல் சொல்லே அதுக்கு தான். அதுக்கு உரித்தான இன்னைக்கு கொண்டாடுறது தான் நம்மளோடையே புழங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மாடுகள். மாட்டு பொங்கல், பொங்கல். சரியா? புது பேர் வச்சாச்சு, பொங்கல். பாருங்க எவ்வளோ பசுக்கள் நிற்குது, ஆக்கள் நிற்குதுன்னு பாருங்க. பார்க்குது, மிரண்டு ஓடுது. என்ன பார்த்தோன்னா மிரண்டு ஓடுது. பேச்சு பேச்சு நீ பெருமை உள்ள பேச்சு. பாடுற மாட்ட பாடி தான் கறக்கணும், ஆடுற மாட்ட ஆடி தான் கறக்கணும். நம்ம ராமராஜன் படம் மாதிரி ஆடி கறந்துருவோமா? பாலெல்லாம் ஆல்ரெடி எடுத்து வித்தாச்சு அவங்க. சரி, தொந்தரவு பண்ண வேண்டாங்க. சரி, விட்டுரும். பார்த்துக்கோங்க, என் பேச்சை கேட்டு மிரண்டு நிற்கிறது. ஐயே, அங்கே என்ன கண்டாலே அதுக்கு பிடிக்கலைங்க. என்னவோ அதாங்க, மனுஷன் நிறைய கற்றுக்கலாங்க. சில மனுஷனுக்கு நம்ம ஒன்றுமே தப்பு பண்ணியிருக்க மாட்டோம், அவங்கள துரோகம் கூட நினைக்க மாட்டோம். ஆனால் அவங்க நம்மளை துரோகிகளாக நினைப்பாங்க. இல்லைன்னா அவங்க ஏதாவது நம்மளை பேக் ஸ்டாப்பிங் பண்ணுவாங்க இல்லையா, புறமுதுகில் குத்துவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி தான். இதுக்கு ஏதோ நம்மளை பிடிக்கல, சரி விடுங்க. அண்ணா இருக்கு, இது நல்ல பிள்ளை. இதுக்கு பூவெல்லாம் போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. அனைவருக்கும் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி.